கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரனருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாள் ஒரு நாளையும் மதிப்படுத்தி கொடுத்து அவருடைய சத்திய காரியங்களை தியானிக்க முடியாமல் கூட தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் வழியாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தெரியும் ஒவ்வொரு நாளும் நம்ம வரக்கூடிய நம்ம இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறும் பொருட்டு ஒவ்வொரு சகோதரர் மூலமாக தேவன் நமக்கேற்ற சத்திய பாடங்களை கொடுத்து கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையிலும் கூட இந்த ஒரு பாடம், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம், தேவனுக்குள்ளாக நமக்கு நம்முடைய மனநிலைமையை சரிப்படுத்துவதற்கு உதவி செய்யும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். நமக்கு தெரியும், நாட்கள் நெருங்க நெருங்க நம்முடைய இதயத்தினுடைய நிலைமை என்ன ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் பாரமடையக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கும் இல்லைங்களா? உண்மைதானே? கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் நமக்கு எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாளை ஒரு நாள் இல்லைங்களா? அடுத்த நாள் நம்ம எல்லோரும் ஒரே சமூகத்தில் உன்னதமான தேவனுடைய அவர்களுடைய தெய்வீக பார்வையில் நம்ம அந்த ஒரு பந்தியை பரிசுத்தமாக அனுசரிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இருதயம் இப்போது இந்த தருணத்தில் அல்லது இந்த நாட்களில் பாடம் கேட்க நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் சுத்திகரித்து கொண்டு வரும்போது நம்முடைய இருதய நிலை கொஞ்சம் ஒரு கடினமாகத்தான் இருக்கும். கடினம் என்று சொல்கிறது ஏதோ ஒரு பாரத்தை நம்மளுடைய மனதில் சுமந்தவர்களாகத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா காணப்படுவோம். ஏன்னா ஒவ்வொரு பயபக்தி நிறைந்த பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு உணர்வு வர்றது பார்த்தோம்னா இயற்கை. ஏன்னா என்னுடைய பலியின் ஜீவியத்தில் எந்த வகையிலும் என்ன ஏறக்கூடாது, அது கர்த்தருடைய பாத்திரத்தில் நான் அங்கீகரிப்பு இல்லாதவனாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையில் ஒரு இறுக்கமான ஒரு இருதய நிலைமையோடு நம்ம என்ன பண்ணுவோம்னா காணப்படுவோங்கிறத நமக்கு தெரியும். அப்போது நம்ம சகோதரத்தோன்னமா தலைப்பை நம்ம கேட்டாச்சு. இந்த ஒரு பாடத்தை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க மேல் வீட்டு அறையில் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க, தன்னுடைய சீஷர்களோடு இருந்தாங்க. அங்கேருந்தே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பாடத்தினுடைய தலைப்பு நம்ம பார்த்தோம், அது எங்கே நடைபெற்ற நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேல் வீட்டு அறையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அங்கேயும் இதே போல் இருதயம் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அறிவோம். அங்கே யாருக்கெல்லாம் இருதயம் இறுக்கமான சூழ்நிலைங்கிறது ஒரு பாரம் நிறைந்த ஒரு சூழ்நிலை யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தர் இயேசு அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன இறுக்கமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் செய்து வந்த பலியின் ஜீவியத்தினுடைய கடைசி நாள், இன்னும் கொஞ்சம் மணி நேரங்கள் இருக்குது. அந்த ஆரம்ப சாயங்காலத்தில் அவங்க மேல் வீட்டறையில் இருக்கிறாங்க. முடிவு சாயங்காலத்தில் நம்முடைய கர்த்தர் என்ன பண்ணிடுவாங்க, பஸ்கா ஆடாக மறிச்சிடுவாங்க. அப்போது அவங்களுக்கு இருந்த ஒரு சூழ்நிலை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, எங்கே தேவன் இதை அங்கீகரிக்காமல் போயிட்டா இல்லைங்களா? இந்த ஒரு காரியத்தை அங்கீகரிக்காமல் போயிட்டா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது நம்ம எபிரேயர்லேயே படிக்கிறோம் இல்லைங்களா? அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே இல்லைங்களா கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அவர் என்ன இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயந்தார் அப்படிங்கிறத கூட நம்ம கடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். ஏன்னா அந்த பலியின் ஜீவியத்தில் மேலே இருந்த அளவு கடந்த ஒரு நம்பிக்கை, நான் அந்த விஷயத்தை எல்லளவும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, பிதாவுக்கு பிரியமில்லாமல் நான் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நம்ம 2000 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம படிக்கிறதுனால, எழுத்து வடிவங்களாக நமக்கு இருக்கிறதுனால, கர்த்தர் இயேசு அடைந்த நம்ம அந்த ஒரு பார நிலைமையை நம்ம எவ்வளோ விலக்கி சொன்னாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, விளங்கி கொள்ள முடியாது இல்லைங்களா? இன்னும் பார்க்கும்போது ஒரு பரிபூர்ண மனிதனுடைய இருதய நிலைமையை அறிந்து கொள்கிறதுக்கு அல்லது அந்த விளங்கி கொள்கிறதுக்கு, நம்ம உள்வாங்கிறதுக்கு நமக்கு அதற்கேற்ற ஞானம் இருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, சரியாக யாருனால் புரிந்து கொள்ள முடியும்னா அதே நிலைமையில் உள்ளவங்களால் மாத்திரம்தான் அந்த இருதயத்தன்மையை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ இப்படி நம்முடைய இரட்சகர் அங்கே மேல் வீட்டறையில் இருக்காங்க. அவர்களோடு அவருடைய சீஷர்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா
இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம பார்க்குறோம் அங்கே நம்முடைய இரட்சகர் அந்த நினைவு கூறுதல் ஆரம்பிக்கும் பொழுது இல்லைங்களா எல்லோரும் இருந்தாங்க. அந்த ஒரு பந்தி ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே பந்தயத்தை நாமளும் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வரக்கூடிய ஏப்ரல் 11 அன்றும் அதாவது நாளை மறுநாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செய்ய போகிறோம். சரி, இந்த 2000 வருடம் ஆனாலும் ஏதாவது அதில் மாறி இருக்கா? 2000 வருடம் ஆனாலும் அந்த பந்தியில் ஏதாவது மாறி இருக்கா? மாறி இருக்குன்னா மாறி இருக்கு. இரட்சகர் அன்னைக்கு மாம்சத்தில் இருந்தாங்க. ஏப்ரல் 11 அன்னைக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகிமையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அவர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளங்களாக அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பம் வைக்கப்பட்டிருக்கும், திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ நம்ம பார்க்குறோம் 2000 வருஷம் ஆனாலும் எது மாறுறதில்லை. எது மாற போகிறது இல்லைன்னா பந்தி என்னவோ ஒன்று தான் இல்லைங்களா? பந்தி ஒன்று தான். அப்படின்னா மேல் வீட்டு அறையில் பந்தியே மாறலைன்னா மேல் வீட்டு அறையில் நடந்த சூழ்நிலைகள் இருக்கு இல்லைங்களா, அது வரக்கூடிய ஏப்ரல் 11 என்று மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா அங்கே கால் கழுவுனாங்க பிரதர், இங்கே நம்ம என்ன பண்ணுறதில்ல கால், அதெல்லாம் இல்லாமல் அங்கே இருந்த மனநிலைமைகள் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? அதுதான் நம்ம கேட்குறோம். அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக இல்லைங்கிறத நம்ம பாடத்துக்குள்ளே போக போக பார்க்குறோம். அப்போ என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறோம்னா அன்றைக்கி மேல் வீட்டு அறையில் கர்த்தர் என்ன பேசினாரோ அதே ஒரு வார்த்தைகளை யாரோடையும் ஏப்ரல் 11 பேச போகிறாருன்னா யாரோடையும் பேச போகிறாரு, ஒவ்வொரு நாளும் பேசிட்டு தான் இருக்கிறாரு. விசேஷமாக அவங்க மேல் வீட்டு அறையில் என்ன பேசினாங்களோ அந்த ஒரு வார்த்தையை அவருடைய பிள்ளைகளாகிய, அதாவது நான் என்ன சொல்கிறதுன்னா அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வரக்கூடிய பிள்ளைகளாகிய நம்மளோடும் அவர் என்ன பண்ணுவார்னா பேசுவார் என்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன முடிவுக்குன்னா கர்த்தர் இயேசு அங்கே என்ன பேசினாங்களோ அதே வார்த்தையை வரக்கூடிய நாளில் நம்மளோட என்ன பண்ண போகிறாங்க, பேச போகிறாங்க ஏப்ரல் 11. அப்போ என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். யோவான் 13 வசனம் 27, 26 மற்றும் 27. யோவான் 13 வசனம் 26, 27. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். வசனம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். யோவான் 3 வசனம் 26. செய்கிறதே சீக்கிரமாய் செய். சொன்னது கரெக்டு தானே? 13 தானே? ஓகே. 26 எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அப்போ கர்த்தர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு துணிக்கை, இப்போ வரும்போது கூட நம்ம பிரதர்கள்ட்ட நான் கேட்டேன், அந்த ஒரு துணிக்கை கர்த்தர் இயேசு பிச்சு கொடுத்த துணிக்கை, அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்ண போகிறோம், ஒரு துணிக்கை என்ன பண்ண போகிறோம்னா நம்மளால் எவ்வளோ பிக்க முடியுமோ பிப்போம். அது எவ்வளோ கிராம் வரும்? ஒரு உதாரணத்துக்கு நம்ம கையில் பிப்போம்ல பிரதர், ஏதோ சொல்கிறீங்க பிரதர், என்ன சொல்லி விட்டாங்க என்னென்னா ஒரு 8 ஒரு 10 கிராமுக்குள்ளே வரும் பிரதர் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்கன்னா சொல்லிவிட்டாங்க. சரி, அதே அளவு தான் யாரும் பிச்சு கொடுத்துருப்பாங்கன்னா கர்த்தர் இயேசுவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போது இதை பிச்சு கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நீ செய்கிறத என்ன பண்ணுங்க, சீக்கிரமாய் செய். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பந்தி மாறுறதில்ல. அங்கே இருந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கி மகிமையில் இருக்காங்க. அவங்க என்ன பேசினாங்களோ அதே வார்த்தை யாரோடையும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்மோடையும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம பார்க்குறோம் அவர்கிட்ட என்ன பேசினார் யூதாஸ்கிட்ட நம்ம ரட்சகர் பார்க்கும்போது, நீ செய்கிறத சீக்கிரமாக என்ன பண்ணிடுங்க, செஞ்சுருங்க. அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம எப்படி விளக்கம் கொடுக்கலாம்? செய்கிறத நீங்கள் எவ்வளோ வேணும் என்ன பண்ணிடாதீங்க, தாமதிச்சிடாதீங்க, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை உடனே என்ன பண்ணிடுங்க, செஞ்சுருங்க அப்படின்னு என்ன பண்ணார்னா போனார். சரி, இதே வார்த்தையை நம்மளோட பேசுவாரா நம்ம ஆண்டவர்? நம்ம எல்லாரும் இப்போது ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது யூதாஸுங்கிறதுனால நம்ம பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவோம், யோசிப்போம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசித்தோம்னா பேசுவாரா இல்லையாங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். சரி, அப்போ நம்மள்கிட்ட வரும் சகோதரர்கள் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அந்த அப்பம் வரும்போது
அல்ல பிட்டதுக்கப்புறம் பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய இருதயத்தினுடைய யோசனை என்னவாக இருக்கும்? கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம். இந்த பாடம் நம்ம பிபிடி போடாததுக்கு முக்கிய காரணம் நம்ம கொஞ்ச நேரம் பேசலாங்கிறதுக்காக தான். எதுக்காக நம்ம அந்த 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 வரும்போது நம்மளுடைய இருதயம் ஏதாவது ஒன்று சொல்லும் இல்லையா? என்ன சொல்லும்? பாத்திரவான்களா இருக்கிறோன்னு சொல்லி, ஓகே, வேறு பதில் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம உள்ளத்தில் இருக்குது. அந்த அன்னைக்கு இதை வந்து சரியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இப்போ சொல்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, ஆனால் நம்ம முயற்சி பண்ணோம்னா வந்துடும். நம்ம என்ன கேட்டோம்? நீ செய்கிறத சீக்கிரமாய் செய்யணும் கர்த்தர் சொன்னார் இல்லையா? இந்த வார்த்தையை நம்மளோட பேசுவாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பதில் எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா நம்மளுடைய உள்ளத்தினுடைய அடி ஆழத்திலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா எடுக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம பிரதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. வேறு ஏதாவது முயற்சி பண்ணி நமக்கு உதவி பண்ணுறாருந்தா பண்ணலாம். வேறு ஏதாவது நம்முடைய இருதயத்தில் தோணுமா? இன்னும் எடுத்ததுக்கப்புறம் நான் கிறிஸ்து மாதிரி வாழணும். வேறு ஏதாவது? ஓட்டத்தை சீக்கிரமாக முடிக்கிறது. வேறு ஏதாவது? என்ன சிஸ்டர்? உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஆனால் இப்போது எல்லாருடைய விஷயத்தையும் இது பண்ணாலும் ஏதோ ஒன்று நம்ம செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய நோக்கம் எல்லாமே என்ன இருக்குது? ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு ஒரு வேண்டுதலோ அல்லது நம்மளுடைய உள் உணர்வோ, இது வரைக்கும் நான் செய்யலை, இனிமேல் நான் என்ன பண்ணணும்? செய்யணும் இல்லைங்களா? ஏதோ ஒன்று நான் என்ன பண்ணணும்? செய்யணுங்கிறது தான் எல்லாருடைய ஒட்டுமொத்த நோக்கமாக இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டுங்களா? இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தவங்களுடைய பலியின் ஜீவிதத்தில் ஏதோ ஒன்று குறைபட்டிருக்கும், அது நிறைவேறாமல் இருந்திருக்கும். அந்த அப்போ வரும்போது இந்த வருடம் ஆவது நான் என்ன பண்ணணும்? நிறைவடையணும், செய்யணும். அப்படிங்கிறது பதில் யாரோடையது? நம்மளுடையது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய கேள்வி என்னவாக இருந்துச்சு? நீ சீக்கிரம் செய்கிறத செய். சரி, அவர் சொன்ன கேள்விக்கும் நம்மளுடைய இதயத்தில் ஏற்படுற உணவுக்கும் தொடர்பு இருக்கா இல்லைங்களா? என்ன தொடர்பு இருக்குது? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செய்கிறத சீக்கிரமாக செய்யுங்க. உங்களுடைய அதாவது இருதயத்தினுடைய அடி ஆழத்தில் என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க? சீக்கிரமாக செஞ்சுருங்க. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இந்த அப்பத்தை இந்த துணிக்கையை வாங்கும்போது என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தோணுதோ அதை எல்லளவும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, தாமதிக்காமல் அதை என்ன பண்ணிடுங்கன்னா உடனே செய்யுங்க. அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் வீட்டாரில் மட்டும்தான் பேச போகிறாரானா? இல்லை, யாரோடையும் பேச போகிறார். வரக்கூடிய ஏப்ரல் 11 அன்று அந்த துணிக்கையை பிக்கும்போது நம்மளிடமும் என்ன பண்ணுவாருன்னா பேசுவார். அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா இந்த உள்ளத்திலிருந்து ஒரு உணர்வு வந்துச்சு இல்லைங்களா? இந்த உணர்வை கொடுத்தது யார்? இப்போ உணர்வு இல்லைன்னா கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தைக்கு இன்றைக்கி இங்கே உட்காந்து நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? பதில் கொடுக்கவே மாட்டோம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை பிரதர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஆனால் அவர் பேசின வார்த்தைக்கும் 2000 வருஷம் ஆனாலும் நம்மளுடைய இருதயத்துக்கும் அவர் பேசின வார்த்தைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த உணர்வு எப்படி வந்துச்சு நமக்கு இல்லைங்களா? அதாவது நம்ம பார்க்குறோம் இந்த உணர்வுங்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த உணர்வை கொடுத்ததே யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தேவன் தான். வாசிக்கலாம் சிஸ்டர், ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அதாவது இந்த உலகத்தில் தேவன் ஒரு சர்வே எடுத்தாராம். அந்த சர்வேயில் எல்லாருமே எப்படி தான் இருந்திருக்காங்க? ஒரு காலகட்டம் வரைக்கும் உணர்வே இல்லாதவர் இருந்திருக்காங்க. சரி, இந்த உணர்வே இல்லாதவங்களை இல்லைங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உலகத்தில் உணர்வு உள்ளவன் ஒருவனும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்த்த நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தைக்கு இன்றைக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு நமக்கு உணர்வு இருக்குன்னா இந்த உணர்வை கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய தேவன். சரிங்களா? அப்போ நம்ம அந்த வார்த்தையை மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆராயலாம். கருத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? அன்னைக்கு பேசின வார்த்தை இன்றைக்கி நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுக்குதுன்னா அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்? ஆராய்ச்சி பார்க்கலாம். சரி, அந்த வார்த்தை நம்ம என்ன மறுபடியும் நம்மளே உச்சரிச்சிடலாம். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் அது. கொஞ்ச நேரம் மட்டும் அந்த வார்த்தையை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னு தியானிக்கலாம். சரி, இந்த வார்த்தையை சொல்லணும்னு வைங்க, எத்தனை பேர் வேணும்? குறைஞ்சது ஒருத்தர் போதுமா? ஏன் 2 பேர் நம்ம சொல்கிறோம்?
ஆனால் சில வார்த்தைகளுக்கு ஒருத்தர் போதும் இல்லைங்களா? இப்போ நம்மளே நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? சில நேரங்களில் இருதயத்தில் நமக்குள்ளே பேசிக்குவோம். எப்படி பேசுவோம்? நாளைக்கு சீக்கிரமாக போகணும், நாளைக்கு எங்கே போகாம விட்டோம்னா ஆகாதுன்னு சொல்லி சில வார்த்தைகள் இப்படி இருக்குது. ஆனால் சில வார்த்தைகளுக்கு 2 பேர் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை தான் என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ செய்கிறத சீக்கிரமாய் செய். ஏன்னா சொல்கிறது ஒருத்தர், கேட்குறது ஒருத்தர், செய்ய போகிறது ஒருத்தர், அப்படி கூட சொல்லலாம். அப்போ 2 பேர் வேணும் இல்லைங்களா? 2 பேருக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை பொருந்துமானா, இங்கே வந்திருக்கிற கூட வார்த்தை வந்து பார்த்தோம்னா சிங்கிள். அதாவது என்ன சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா, ஆங்கிலத்திலேயே நான் சொல்லிடுறேன், சிங்குலரா ப்ளூரலா. இங்கே வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தையினுடைய உச்சரிப்பு என்ன? செய்கிறதை சீக்கிரமாய் செய். அப்போ 2 பேர் தான் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த வார்த்தை 2 பேர் சம்மந்தப்பட்ட வார்த்தை இல்லைங்களா? இந்த 2 பேர் சம்மந்தப்பட்ட வார்த்தைனா 2 பேருடைய மனநிலைமை அடங்கியிருக்குன்னு சொல்லலாமா? 2 பேருடைய மனநிலைமை என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அடங்கி இருக்கக்கூடிய வார்த்தை. சரி, இந்த வார்த்தையை உலகத்தில் உள்ளவங்க பயன்படுத்தினாங்கன்னா இந்த வார்த்தைக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் இயேசு அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தெய்வீக திட்டம்னு ஒன்று என்ன பண்ணோம்னா அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே 2 பேருடைய மனநிலைமை. அன்னைக்கு மேல் வீட்டறையில் யூதாஸ் இல்லைங்களா? ஏப்ரல் 11 அன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சொந்தமானதும் கூட என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். அப்போ 2 பேருடைய மனநிலைமை இல்லைங்களா? சரி, 2 பேருடைய மனநிலைமையில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆராய்ச்சி பார்க்கலாம். யார் ஆராயலாம்? 2 பேருடைய மனநிலைமையில் யாருடைய மனநிலைமை ஆராயலாம்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, இன்னொருத்தர் நாம். சில பேர் நம்ம என்ன நினச்சிடறோம், இந்த பாடம் நம்ம மேல் வீட்டறையிலேருந்து எடுத்ததுனால யூதாஸோடு நம்ம அவரோட அப்படின்னா கொஞ்சம் தான் அவரோட, முக்கால்வாசி யாரோடன்னா நம்மளோட. சரி, 2 பேருடைய மனநிலைமை இல்லைங்களா? ஒருத்தருடைய மனநிலைமை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அதாவது கர்த்தர் இயேசு அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சிடலாம் சிஸ்டர். லூக்கா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 22. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? பாருங்க, இங்கே இது வேற சந்தர்ப்பம். வேற சந்தர்ப்பத்தில் கர்த்தர் இயேசு அவங்களுடைய இருதய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருடைய சிந்தைகளையும் என்ன பண்ணவராக இருக்காருங்க, அறிந்தவராக இருக்கார். எல்லாருடைய சிந்தையும் அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இல்லைங்களா? அப்படின்னா மேல் வீட்டு அறையில் அப்படி பார்க்கும்போது மேல் வீட்டு அறையில் எல்லாருடைய மனநிலைமையும் அறிந்தவராக யார் இருந்தாருன்னா கர்த்தர் இயேசு இல்லைங்களா? சரி, இந்த மனநிலைமை மாறப்போகுதா? ஏப்ரல் 11 அன்று, ஏப்ரல் 11ஆம் தேதி அன்று கர்த்தர் இயேசு அவங்களுடைய மனநிலைமை மாறப்போகுதா? மாறப்போகிறதில்ல. ஏன்னா அதே மாதிரி நம்ம 300 பேர் கூடி வந்தாலும் 500 பேர் கூடி வந்தாலும் 1000 பேர் கூடி வந்தாலும் கர்த்தர் இயேசு அவங்களுடைய மனநிலைமை என்ன பண்ண போகிறதில்ல, மாறப்போகிறதில்ல. அவர் உள்ளந்திரிங்களை என்ன பண்ண போகிறாருங்க, ஆராய்ந்து அறிய போகிறார். இது அவருடைய மனநிலைமை. அப்போ அவருடைய மனநிலைமை என்றைக்குமே மாறாது இல்லைங்களா? இப்போது யூதாஸு மற்ற பேதுரு அப்போஸ்தலர்கள்லாம் இருந்தப்போ கூட பரிசுத்த ஆவி கொடுக்கல. இப்போ பரிசுத்த ஆவி நமக்கு என்ன பண்ணிட்டாருங்க, அவர் அவங்களுடைய அளவுக்கு தக்கதாக என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கப்புறமும் நம்மளுடைய இருதயங்களை ஆராயக்கூடிய விஷயத்தில் அவர் இன்னும் என்ன பண்ணுவாருங்க, அதற்கே உரிய விஷயங்கள் காணப்படுதாங்கிறத அவர் ஆராயக்கூடியவராக இருப்பார். இது ஒரு பகுதி உள்ளவருடைய மனநிலைமை இல்லைங்களா? 2 பேர் பேசினாங்கல்ல, நீங்கள் செய்கிறத சீக்கிரமாய் செய்யுன்னு சொன்னாங்க இல்லையா? இதில் ஒருத்தருடைய மனநிலைமை இல்லைங்களா? இன்னொருத்தருடைய மனநிலைமை நம்ம ஆராயணும். இன்னொருத்தர் அன்றைக்கி இருந்தது யூதாஸ், அவரை விட்டுறலாம், அவருக்கும் ஏப்ரல் 11க்கும் இல்லை. ஆனால் நம்ம எல்லோரும் இருக்கோம் இல்லையா? நம்மளில் எத்தனை மனநிலைமை இங்கே காணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கொஞ்சம் மறுபடியும் பேசலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலைமை. சரி, இதுக்கு நம்ம உதாரணத்துக்கு இங்கேயே போகலாம்னா மேல் வீட்டறைக்கே போகலாம். மேல் வீட்டறையில் எத்தனை விதமான மனநிலைமை காணப்பட்டுச்சு? எல்லாருங்கிறத நம்ம கன்சல்ட் பண்ணோம்னா நிறைய காணப்படாது. நீங்கள் யோசிங்க, கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா வந்துடும். அதுக்கு நான் உதவி பண்ணுறேன். யூதாஸுடைய மனநிலைமை என்னென்னா, நான் எவனை காட்டி குறிப்பேனோ, யாரை முத்தம் செய்கிறேனோ அவரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பத்திரமாய் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிறது கர்த்தர் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுக்கும்போது அவருடைய மனநிலைமை. சரிங்களா? இந்த மனநிலை இல்லாமல் வேறு என்ன மனநிலைமை அங்கே காணப்பட்டுச்சு?
யார்? ஒன்று சொல்லிட்டீங்க, வேறு ஏதாவது இருக்கா? கண்டுபிடிக்க முடியுதான் பார்ப்போம். இல்லை, அது மனநிலைமை இல்லை, அன்பு. அது மனநிலைமையாக இருந்தாலும், ஆனால் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட வாக்குவாதம் தான் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா மெஜாரிட்டியான மனநிலைமை. அப்படின்னா என்ன மனநிலைமை காணப்பட்டுச்சு அவங்களுக்குள்ள? யார் எங்களில் பெரியவன், கரெக்டுங்களா? எங்களில் யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைமை. மொத்தம் எத்தனை மனநிலைமை? 2, இல்லைங்களா? இதே மாதிரி ஏப்ரல் 11 அன்றும் எத்தனை மனநிலைமை காணப்படும்னா 2 மனநிலைமை காணப்படும். எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்ம இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பலியின் ஜீவியம் செஞ்சுட்டு அந்த துணிக்கையை வாங்கி அதை புசிக்கக்கூடியவங்களுடைய மனநிலைமை, கரெக்டுங்களா? இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு பார்க்கும்போது மகிமையில் கர்த்தரோடு சேரக்கூடியவர்களுக்கு அவங்க தங்களால் இயன்றதை செஞ்சவர்களுடைய மனநிலைமை. இது ஒரு சரிங்களா? இன்னொரு மனநிலைமை என்னென்னா, இன்னொருத்தவங்கன்னு சொல்கிறதில்ல, இன்னும் ஒரு வகுப்பாருடைய மனநிலைமை எப்படி காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகிமையிலிருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறது. இந்த 2 நீங்கள் எப்படி கூட்டி என்ன கழித்து என்ன இது பண்ணாலும் இந்த 2 மனநிலைமையை தவிர வேறு ஏதாவது காணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காணப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. உண்மை இதுதானே? இல்லை ஏதாவது மாற்று கிடந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதுலேயும் நம்ம ஆராயலாம். அப்படின்னா 2 மனநிலைமையை தவிர வேறு எதுக்குமே அங்கே என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா வாய்ப்பு இல்லை. அந்த புனிதமான அந்த அப்பத்தை நம்ம பிக்கும்போது அதில் ஒன்று அதுக்கு பங்குள்ளவங்க பாத்திரவான், இன்னொருத்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அபாத்திரவான். ஒன்று கர்த்தருடைய பந்தி, இன்னொன்று பேய்களுடைய பந்தி. இந்த 2 தவிர வேறு அங்கே வாய்ப்பே இல்லை. இதை விட நம்ம தெளிவாக நம்ம சொல்லணுங்கிறது இல்லை. அங்கேயும் காணப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னதான் கன்சால்டேட் பண்ணோம்னாலும் 2 மனநிலைமை. இங்கேயும் வரக்கூடிய ஏப்ரல் 11 காணக்கூடியது வந்து பார்த்தோம்னா 2 மனநிலைமை. சரி, இந்த 2 மனநிலைமையில் ஒரு மனநிலைமையை பற்றி நம்ம பின்னாடி நேரம் இருந்துச்சுன்னா முழுமையாக பார்க்கலாம். ஒரு மனநிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசு கூட அவருடைய மகிமையில் போய் சேரக்கூடியவங்க தங்களால் இயன்ற மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பலியின் ஜீவியம் செஞ்சுருப்பாங்க இல்லையா? இவங்களுக்கான திட்டம் யாருடையதாக இருந்திருக்கும்? யாருடையதாக இருந்திருக்கும்னா தேவனுடையது. அந்த திட்டத்தை தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய அடிச்சுவடுகளை என்ன பண்ணுறதுங்க? பின்பற்றி போகிறது இல்லைங்களா? அது பார்க்குறோம். அந்த ஒரு மனநிலைமை. அப்படின்னா திட்டம் யாருடையது? தேவனுடையதுன்னு சொல்லலாம், கர்த்தர் இயேசுடையதுன்னு சொல்லலாம், கரெக்டுங்களா? இவங்களை பார்த்து இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செய்கிறத என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாக செய். ஏன்னா திட்டம் யாருடையது? யாருடையது? நீங்கள் எல்லாம் அமைதியாகிட்டீங்க. தேவனுடையதுன்னு சொல்லலாம், இல்லை சொல்லக்கூடிய செய்கிறதை சீக்கிரமாய் செய் அப்படிங்கிறவருடைய திட்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் யாருடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்தார், யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார்னு சொல்லி பார்த்தோம்னா பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை, இல்லைங்களா? அவருடைய சித்தம் செய்ய வந்தார். அதே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய நம்ம தேவனுடைய திட்டம் செஞ்சாலும் சரி, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டம் செஞ்சாலும் 2மே ஒன்று தான். அதுக்கு தான் என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் செய்கிறத சீக்கிரமாக செய்யுங்க. அப்போ நம்ம பார்க்குறோம் பலியின் ஜீவியம் செய்பவருக்கான அந்த ஒரு வார்த்தையில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அர்த்தம் இருக்குது, இல்லைங்களா? அந்த அர்த்தம் அதாவது அந்த மனநிலைமை 2ஆக பிரிச்சிட்டோம். அந்த வார்த்தையிலையும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 2 அர்த்தம் இருக்குது, இல்லைங்களா? பலியின் ஜீவியம் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன அங்கே சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்னுடைய திட்டத்தை என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களால் இயன்ற மட்டும் செஞ்சுருக்கீங்க. வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. ஆனால் அதை என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமாக செஞ்சுருங்க. அப்போ நம்ம பார்க்குறோம் 2 மனநிலைமை. ஒன்று கர்த்தர் இயேசு அவங்களுடைய மனநிலைமை எப்போவுமே மாறாது, அது ஏப்ரல் 11. ஆனால் அந்த பந்தியில் பங்கு பெறக்கூடியவங்களுடைய மனநிலைமை 2ன்னு கண்டுபிடிச்சோம். ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பலியின் ஜீவியம் செய்கிறவங்க, இல்லைங்களா? அவர்களுக்கான மனநிலைமை. அப்போ அந்த வார்த்தையிலையும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வார்த்தையில் 2 அர்த்தம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? இப்போ மனநிலைமை அந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 2 மனநிலைமை கண்டுபிடிச்சோம். உண்மை தானே? நீங்கள் எல்லாம் சோர்ந்துட்டீங்க. ஒருவேளை புரியலையோ? அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ 2 மனநிலைமை கண்டுபிடிச்சோம். அதே போல் அந்த வார்த்தை நீ செய்கிறத சீக்கிரமாக செய்யுன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையில் 2 அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய திட்டத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறவங்களே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இதை சீக்கிரமாக செய்யுங்க அப்படிங்கிற அர்த்தம் அவர்களுக்கானது, இல்லைங்களா? அதை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியில் அதை இன்னும் ஓடுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம், இல்லைங்களா? இன்னொரு மனநிலைமை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மனநிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இவ்வளோ நாள் அந்த பலியின் ஜீவத்துக்காக வாழாமல் அவங்க ஏதோ ஒரு வகையில் உலகத்தாலும் அல்லது சாத்தானாலும்
தங்களுடைய சரீரத்தினாலும் என்ன பண்ணிருப்பாங்க, பிடிக்கப்பட்டவர்களாக இருந்து அதற்கே ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இவங்க ஒரு உள்ளத்தில் இவங்களுடைய திட்டம் இருக்கும். ஒருவேளை அந்த திட்டம் உலகத்துக்கானதாக இருக்கலாம் இல்லைங்களா, அப்புறம் அவங்களுடைய திட்டம் சாத்தானுக்குரியதாக இருக்கலாம் இல்லைங்களா, அது அப்புறம் பார்க்கும்போது அவங்களுடைய திட்டம் அவர்களுடைய மாம்சத்துக்கானதாக கூட என்ன பண்ணலாம்னா இருக்கலாம். இதே மனநிலைமையில் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க ஒரு மனநிலை வகுப்பார் இல்லைங்களா. அப்போ இவங்க பிக்கக்கூடிய அப்பத்துக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மாறுமா மாறாதா? என்ன மாறும்? அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கான்செப்ட் புரியும். நீங்கள் செய்கிறத நீங்கள் உலகத்தில் இருந்துட்டு இல்லை உங்களுடைய மாம்சத்தில் இருந்துட்டு அல்லது நீங்கள் சாத்தானுடைய பிடியில் இருந்துட்டு ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த திட்டம் என்னங்கிறதும் எனக்கு என்ன பண்ணுங்க புரியும். அந்த திட்டத்தை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமாக செஞ்சுருங்க இல்லைங்களா. ஒரே வார்த்தை இல்லைங்களா, அந்த ஒரே வார்த்தை 2 வகுப்பாரை சார்ந்தது இல்லைங்களா. அந்த ஒரே வார்த்தையினுடைய அர்த்தம் வெவ்வேறு கோணங்களில் என்ன பண்ணோம்னா மாறும் இல்லைங்களா. அந்த கோணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அதற்கே உரிய சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு நீங்கள் செய்கிறத என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமாக செய்யுங்க. ஒன்று கர்த்தர் இயேசுவினுடைய திட்டத்தில் அல்லது தேவனுடைய திட்டத்தில் இல்லைங்களா, தேவனுடைய சித்தத்துக்காக இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் வந்தவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்துட்டு அதில் ஒருவேளை குறையே காணப்பட்டாலும் கர்த்தர் இயேசு என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல செய்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் இயன்ற மட்டும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய உள்ளத்தில் யாருடைய திட்டம் இருக்குது, என்னுடைய திட்டம் இருக்குது, சீக்கிரமாக செஞ்சுருங்க. இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் திட்டத்துக்கும் தெய்வீக திட்டத்துக்கும் உங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. உங்களுடைய மனம் ஏதோ ஒன்று சுமந்துருக்கு, ஏதோ ஒன்றில் நீங்கள் என்ன இருக்கீங்க, அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமாக செஞ்சுருங்க. எவ்வளவு கிராம் அப்பத்தில் அல்லது எவ்வளவு கிராம் துணிக்கையில், 8 கிராம் 10 கிராம் இல்லைங்களா. ஆனால் சொன்ன வார்த்தை வந்து பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல் இல்லைங்களா. இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சாராம்சம் இன்னும் புரிஞ்சு படித்தோம்னா நிறைய விஷயங்களை நமக்கு என்ன பண்ணோம்னா கற்றுக் கொடுக்கும் இல்லைங்களா. சரி, ஓகே. இந்த 2வது ஒரு மனநிலை பார்த்தோம் இல்லைங்களா. திட்டம் தேவனுடையது இல்லை, ஆனால் திட்டத்துக்காக வந்தவங்க. ஆனால் இப்போ அந்த திட்டத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த மகிமையை விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் போகிறாங்க. சரி, இவங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வேற ஒரு இடங்களில் சொன்னார். நம்ம வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். அப்போ இந்த மனநிலைமை வகுப்பார் தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த 2வதா இல்லைங்களா. கர்த்தர் இயேசு அன்னைக்கு யூதாஸ் அவங்கள்ட்ட பேசினாங்க இல்லைங்களா. 2 எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாது. ஓகே, இப்போ இன்னொரு வகுப்பார் அங்கே மேல் வீட்டில் இருந்தாங்க இல்லைங்களா. அவங்க 2 எஜமான்களுக்கு ஊழியம் செஞ்சாங்கன்னா இல்லை, அவங்க யாருக்கு தான் ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் இருந்துச்சு. ஆனால் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 எஜமான்களுக்கு அங்கே இருந்துச்சா. ஆனால் யூதாஸினுடைய விஷயத்தில் என்ன பண்ணோம்னா சரியாக பிறந்து. அப்போ நம்ம பார்த்தோம் 2வதாக வரக்கூடிய அந்த மனநிலைமை இருக்காங்க இல்லைங்களா. திட்டம் அவர்களுடையது இல்லைங்களா. அங்கே யூதாஸ் போட்ட திட்டமும் யாருடையது தான், அவருடையது. அது தேவனுடைய தெய்வீக நோக்கத்தில் பார்க்கும்போது அது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் திட்டம் யார் தான் போட்டா, 30 வெள்ளிக்காசுக்கு தேவன் தான், அதில் மாற்று கருத்தும் இல்லை இல்லைங்களா. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோம்னா அங்கே அதை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப முனைப்போடு ஒரு கருவியாக செயல்பட்டது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய மனநிலைமை எப்படி காணப்பட்டிருக்குன்னா ரொம்ப பறந்து காணப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, நான் யாரை முத்தம் செய்வேனோ அவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, பத்திரமா என்ன பண்ணிடுங்க, கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன் பத்திரமா அவர் கூட்டிகிட்டு போக சொன்னார்? அவர் நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா, மறைஞ்சு போயிடுவார். அப்படின்னா இவருக்கு கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று ஆயிரணும்னு இவர் ஏதாவது நினச்சிருக்காரா? நினைக்கல. அப்போ என்ன இவர் யோசிச்சார், எனக்கு பணமும் வேணும், யார் வேணும், கர்த்தர் இயேசுவும் வேணும் இல்லைங்களா. இப்போ 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய என்ன பண்ண முடியாதுங்க, ஒருவனாலும் கூடாது இல்லைங்களா. ஒன்று உலகப் பொருள், இல்லைன்னா தேவனை பற்றியது. அப்போ ஏப்ரல் 11 அன்று நம்ம போய் நிற்கும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வு என்னவாக இருக்கும்னா, இந்த 2வது இருக்கக்கூடிய செய்வதை சீக்கிரமாய் செய், இதனுடைய பாத்திரவான்களாக நம்ம இருக்கமா அப்படிங்கிறதுல நம்ம இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அப்போது இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நம்ம பார்க்குறோம் 2 எஜமான்களுக்கு அவங்க ஊழியம் செஞ்சால்
அந்த வசனத்தை தொடர்ந்து மறுபடியும் படிச்சிருங்க சிஸ்டர். லூக்கா வசனம் சொல்லணுமா? லூக்கா 16:13. லூக்கா 16:13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். பாருங்க, அதாவது ஒருவனை பற்றி கொண்டு ஒருவனை என்ன பண்ணிடுவார்னா பகைப்பார். கொஞ்சம் காலங்கள் போகும், ஒரு 1-2 பஸ்காக்கள் அப்போ, அதாவது மன்னிக்கணும், நினைவு கூறுதல் அவங்களுக்கு என்னவா இருக்கும், ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதுக்குள்ளே அவர்களுக்கு வர வேண்டிய சத்திய வெளிச்சத்தின்படியான அறிவு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் கொஞ்சம் காலங்கள் ஆக ஆக ஒருவனை பகைத்து ஒருவனை என்ன பண்ணுவாங்கன்னா சிநேகிப்பாங்க. அப்போ இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்துக்குரிய நிலைமைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்கூடாக நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இந்த ஒரு வார்த்தையை இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி எடுத்து செல்லலாமா? அப்படின்னா இன்னும் இந்த வார்த்தையில் வேறு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அந்த வார்த்தை என்ன நம்ம மறந்துடவே கூடாது. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். சரி, இப்போது மறுபடியும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் இயேசு இந்த 2ஆம் நிலை வகுப்பாக இருக்கார் இல்லைங்களா, நம்ம அந்த 1ஆம் நிலை வகுப்பாருக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 2ஆம் நிலை வகுப்பார் அவங்க செய்கிற காரியம் தவறா சரியானதுங்களா? தவறு இல்லைங்களா? இப்போ தவறை கண்டிக்கிறதுக்கு தான் யார் இருக்காங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டாங்க தேவன். அப்படி இருக்கும்போது இப்போ இது தவறான காரியங்கிறத தெரிஞ்சும் நீ செய்கிறத சீக்கிரமாய் செய்யுன்னு சொல்லிட்டாருன்னா இது எப்படி இருக்கும்? பிரதர் எடுத்து கொடுத்துட்டாங்க, என்னவா இருக்கும்? அதை என்ன பண்ணுறதுங்க, அதை இன்னும் நீ உற்சாகமாக செய் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ ஒரு தவறை கர்த்தர் இயேசு அதை அங்கீகரிக்கிறாங்களா? அவங்க மேலே அன்பு இல்லையா? யூதாஸ் மேலே அல்லது நம்ம சொன்ன 2ஆம் நிலை வகுப்பார் மேலே அன்பு இல்லையா? அன்பு இருக்கா இல்லைங்களா? அப்புறம் ஏன் இப்படி சொல்லணும்? அதை தடுக்கல வேணும். என்ன பிரதர் அனுபவங்கிறது பார்த்தோம்னா தேவன் கொடுக்கக்கூடிய சிச்சைகள் வேற, அவங்கள திருத்தி என்ன பண்ணுறதுங்க உள்ளே கொண்டு வர்றது இல்லைங்களா? ஆனால் கவனிச்சு பார்த்தோம்னா இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் செய்கிறதுக்கு இங்கே ஒத்துழைப்பு யாரே கொடுக்குறாங்க? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தானே. இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், ஒரு பிரதரை பார்த்துட்டு சீக்கிரம் செஞ்சுருங்க பிரதர் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? அது அப்போது அது நல்லதாக தெரியுது. அப்போ என்ன பண்ணிடலாம், அதை சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதுங்களா? வரும். அப்போ இது தெரிஞ்சும் ஏன் நம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்லி செய்கிறத சீக்கிரமாக செய்யுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருடைய சுயாதீனத்திலையும் என்ன பண்ணுறதில்ல, நம்ம இரட்சகராகட்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனாகட்டும் என்ன பண்ணுறதில்ல, தலையிடுறதே இல்லை இல்லைங்களா? நிறைய தருணங்கள் நம்ம படிச்சிருக்கோம் 6th வால்யூம் படிக்கும்போதெல்லாம். அதாவது எறும்பினுடைய சுயாதீனத்தில் கூட யார் தலையிடுறதில்ல, தேவன் என்ன பண்ணுறதில்ல, தலையிடுறதில்ல. சரி, இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன் இல்லைங்களா, ஏன் அவங்க தலையிட மாட்டேங்கிறாங்க? அவங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த பிள்ளைகள் இப்படி இடறி போகும்போது ஏன் அவங்க இது பண்ணுறதில்ல, தடுக்கிறதில்ல? அப்படின்னா அவங்க அறியாமல் செஞ்சுட்டா அதை என்ன பண்ணிடலாம், தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி அல்லது ஒரு பாதுகாப்பு, அதுக்கே உரிய ஏதோ ஒரு ரெமெடி அங்கே என்ன பண்ணலாம்னா தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு நமக்கு வழங்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் சுயாதீனமாக செயல்படக்கூடியவங்களுடைய விஷயத்தில் தேவன் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தலையிட மாட்டாங்க. சரி, தேவனுடைய வல்லமையை நம்ம இந்த தருணத்தில் புரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுடைய தேவனுடைய வல்லமையை எப்படி நம்ம பார்க்கலாம்? இப்படி பார்க்கலாம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம்னா புரிஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா? நாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆணி போட்டோம்னா நமக்கு எத்தனை பேருக்கு கேட்கும்? ஒரு ஆணி என்ன பிரதர்? பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு கேட்கும். சரி, அதே ஒரு குண்டூசியை போட்டார் என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல. சரி, தேவனுடைய வல்லமையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம தலையில் உள்ள முடி எவ்வளோ கிராம் வரும் பிரதர்? இன்னும் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் கிராம் கணக்கு கேட்க போகிறீங்க. சரிங்களா, நம்ம படித்து பார்த்தோம். அதாவது 0.68 மில்லிகிராம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருக்கும். அது கீழே விழுகுதுன்னு வைங்களேன், அதை நம்மளால் கண்டுபிடிக்க கூட முடியாது. ஆனால் தேவனுக்கு அதனுடைய சத்தம் என்ன பண்ணுங்க, கேட்குற அளவுக்கு அவருடைய வல்லமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பெருசு. இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு ஆணி இந்த இடத்துல விழுகுதுன்னா அந்த ஆணியை பக்கத்தில் உள்ளவங்க சவுண்டு கேட்கலாம் பிரதர்ன்னு சொல்லிட்டு. இதே இது ஒரு கன்வென்ஷன் நடக்குது, அந்த ஆணி விழுகுதுன்னு வைங்க, பக்கத்தில் உள்ளவங்களால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது.
சரி, ஒரு கோடி ஜனங்கள் மத்தியிலும் கூட இந்த 0.68 மில்லிகிராம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த முடி விழுந்தால் கூட யாருக்கு கேட்கும்? இதுதான் தேவனுடைய வல்லமை இல்லைங்களா? வசனம் படிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28, 29. மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 29 முதல். ஒரு காசு 28 படிச்சேன். 28 முதல். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பாருங்க, உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணி வச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம்னா இல்லை. அதுக்கு மேலே உள்ள வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஒரு அடைக்கலான் குருவி விடுறத பார்க்கலும் நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மேன்மையானவங்க அப்படின்ட்டு எதோட ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா உங்கள் தலைமுடி ஒன்று கீழே விழுகணும்னாலும் யாருடைய சித்தம் இல்லாமல் விழுகாது, என்னுடைய சித்தம் இல்லாமல் விழுகாது. அப்படின்னா அந்த அளவுக்கு வல்லமை கொண்ட கர்த்தர், அதாவது நம்முடைய தேவன் யாருடைய சுயாதீனத்திலையும் என்ன பண்ணுறது இல்லைங்க, தலையிடுறதே இல்லை. அப்போ இப்படிப்பட்டவங்க எதில் இந்த திட்டம் தீட்டிருக்காங்க? அந்த 2ஆம் நிலை வகுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு திட்டம் தீட்டுறதுக்கு வழிவகுத்ததே எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய சுயாதீனமாக இருக்கிறதுனால, இப்போ உங்கள் சுயாதீனத்தின்படியே உங்கள் சுயாதீனத்துக்கான நான் கொடுக்கக்கூடிய விடுதலை தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீ செய்கிறத என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக செஞ்சிருக்கு இல்லைங்களா? ஒரு வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? சுயாதீனத்தை இல்லைங்களா? ஆனால் இந்த இந்த சுயாதீனத்தில் தான் சாத்தான் முதல்ல கை வைக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு சுயாதீனம் இல்லைங்களா? அப்போது இந்த ஒரு சுயாதீனத்தில் அவர் கை வைக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த போராட்ட குணம் இருக்கு இல்லைங்களா? தேவன் முதல்ல நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியினுடைய உடனடி செயல்பாடு என்னவா இருக்குங்கிறத நம்ம பிரதர் எழுதுறாங்கன்னா போராட்ட குணம் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் ஆயிடும். அதான் நம்மளுடைய பிகினிங் ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம்னா இந்த சத்தியத்துக்குள்ளே உள்ள வந்த உடனே ஏற்படக்கூடிய அந்த ஜீலினுடைய வேகம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ யாராவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். யாராவது எங்கேயாவது கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். யாராவது எதுக்காவது நீங்கள் கிறிஸ்துமஸ்க்கு வாங்க எது சொன்னால் கூட நாங்கள் வரமாட்டோம். அதுக்கு எதிர்த்து சொல்கிறதுக்கு சத்தியம் தெரியாது. அன்னைக்கு உண்மை தானே, சத்தியம் தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வைராக்கிய குணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போராட்ட குணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும், சத்திய அறிவை என்ன பண்ணிடுவாங்க, அடைஞ்சிடுவாங்க. தேவன் இதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, சூழ்நிலை என்ன பண்ணுறாருங்க, பார்க்குறார் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவோம்னா நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ரமைஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுயாதீனத்தை என்ன பண்ணுறதுன்னா இழக்கிறது. இவங்க போராட்ட குணத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா இழந்துருவாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கூட 6th வால்யூமில் நம்முடைய பிரதர் எழுதுகிறாங்க. அந்த புது சிஷ்யனுடைய அழைப்பில் எழுதும்போது புது சிஷ்யக்கே உண்டான நிபந்தனை குணலட்சணம் சொல்லிட்டு அங்கே 3-4 விஷயத்தில் சொல்லுவார். அதில் சொல்லும்போது இந்த போராட்ட குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இழந்திருப்பாங்க. அப்போ இதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய அறியாமை இல்லை, இவங்களுடைய இயலாமை இல்லை, இவங்க மனசுக்குள்ளே போட்ட திட்டத்தினுடைய சுயாதீனமாக இருக்கிறதுனால நம்ம கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் செய்கிறதை சீக்கிரமாக செய். இப்படி எங்கே சொல்லுவாங்க, இப்படி எங்கே சொல்ல போகிறாங்க, இப்படி ஏப்ரல் அந்த அப்பத்தை அந்த துணிக்கியை நம்ம பிக்கும்போது இல்லைங்களா, நீங்கள் செய்கிறத என்ன பண்ணுங்கள் சீக்கிரமாய் செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. சரி, இவங்களை பற்றி சத்தியம் இன்னும் பார்க்கும்போது தேவன் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சிடலாம் சிஸ்டர். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 20-21. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 20-21. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுதலாக இருக்கும். ஸோ இது யாரை பற்றி பேசிட்டு இருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கள்ள போதர்களை பற்றி அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பேசப்பட்டிருக்கும். ஆனால் இப்படிப்பட்டவங்க விடுதலையாக்கப்பட்டிருப்பாங்க கிறிஸ்து இயேசுனால அப்படிங்கிறத கீழே அந்த 20வது வசனம் அங்கே பேசும்போது, அப்போது அவங்க அந்த விஷயத்தை விட்டு விலகும்போது இவங்களுடைய விஷயம் என்னவா இருக்கும்? மறுபடியும் இந்த வசனத்தை படிச்சிருங்க சிஸ்டர்.
கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். பாருங்க, இவர்களுடைய விஷயம் என்னவா சொல்லி பார்த்தோம்னா மாறிடும் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு வசனம், அது கீழே வர வசனத்தை படிக்கும்போது தான் 21 பயமே வருது நமக்கு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். அடிப்படை சத்தியம் கேட்காம இருந்து, அதனுடைய ஆழங்களை உணராம இருந்து, தேவனுடைய பரிசுத்த ஆவியை வாங்காம இருந்து, இந்த சத்தியத்துக்குள்ளேயே வராமல் இருந்திருந்தாங்கன்னா அது எப்படி இருந்திருக்குமா? நலமாக இருந்து. இது பேர் சபை வகுப்பாருக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கீழே உள்ள விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டவங்க அவங்களுடைய நிலைமை முன்னிலைமையை பார்க்கலாம் எப்படி இருக்குமா? ரொம்ப கேடாக இருக்கும். அதே நேரத்தில் சொல்லும்போது இவங்க இதுக்குள்ளே வர்றது வரவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, வரவே வேண்டாம், அல்லது இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்திருக்கவே வேண்டாம். எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா பைபிளில்? யூதாஸ் வாசிக்கலாம் சிஸ்டர். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்க போகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். பேதுருல பார்த்தோம், அந்த சத்தியம் கிடைக்காம இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? நலமாக இருந்திருக்கும். அது யாருக்கு பொருந்தும்? இது யூதாஸ்க்கு பொருந்தும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம படித்த மார்க் 14:21, அந்த மனுஷன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும். ரெண்டாவது படித்தோம் இல்லைங்களா? அது யாருக்கு பொருந்தும்? சுயமாக ஒரு திட்டம் போட்டுட்டு அந்த அப்பத்தில் பிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மனுஷன் என்ன பண்ணுறது இல்லைங்க, இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டு இப்படி செய்கிறதுக்கு, செஞ்சு ஒரு ஆக்கினைக்குள்ளே போகிறதுக்கு அந்த மனுஷன் சத்தியத்துக்குள்ளே என்னவா இருந்திருக்கலாம்? வராமலே இருந்திருக்கலாம். எவ்வளோ பெரிய எச்சரிப்பு இல்லைங்களா? இது நமக்கு எப்படி, நமக்கு இதை வந்து ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிட்டோம்னா எளிமை தான். அதே நேரத்தில் ரொம்ப இருதயத்தினுடைய ஆழங்களில் வச்சு சிந்திச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறோம், நமக்கு இது ஒரு இந்த வரக்கூடிய பந்தியை அனுசரிக்கிறதுக்கு ஒரு பயம் நமக்கு என்ன பண்ணோம்னா வரும். பயம்னா உடனே நம்மளை கர்த்தர் அப்படின்னா இல்லை, நம்மளுடைய இருதயம் எந்த அளவுக்கு நம்மளை சோதித்து ஒரு விஷயத்துக்குள்ளே போகுங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போ இவருடைய பந்தி எப்படி இருக்கும்? நீ செய்கிறத சீக்கிரமாக செய்யன்னு சொன்னார் இல்லையா? அப்பத்தை வாங்கிட்டு இல்லைங்களா? அந்த வார்த்தையை மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டி கொண்டு போகலாம். செய்கிறத சீக்கிரமாக செய். அப்போ துணிக்கு என்ன பண்ணுறாருன்னா வாங்கி உட்கொண்டார் இல்லையா? இந்த பந்தி எப்படி காணப்பட்டிருக்கும் கர்த்தர் இயேசுனுடைய பார்வையில்? நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு துணிக்கு வாங்கி கொடுத்த உடனே யூதாசும் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா சாப்பிட்டுருக்காரு. எப்படி தோணிருக்கும் நம்ம இரட்சகருக்கு? இல்லை, அந்த அப்பத்தை அவங்களே உடைக்கிறாங்க. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு நம்ம இரட்சகர் பிக்கிறாங்க இல்லைங்களா? அதில் ஒரு துணிக்கையை எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாங்க. நீ செய்கிறதை சீக்கிரமாய் சொல்லும்போது இந்த பந்தி அவர் உட்கொள்ளக்கூடிய விஷயம் அன்னைக்கு கர்த்தர் இயேசு அவங்களுக்கு எப்படி தென்பட்டுருக்குன்னு நமக்கு தெரியலை. அதை நம்ம ஆழமாக யோசிக்க முடியாது. ஏன்னா அது அவருடைய சரீரம். இப்போ ஏப்ரல் 11 அன்றைக்கு நம்ம பிப்போம் இல்லைங்களா? இப்போ அந்த வார்த்தை நம்மளை நோக்கி கடந்து வருது, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். அதில் நம்ம 2ஆம் நிலை வகுப்பார காணப்பட்டோம்னா இந்த பந்தி, இந்த அனுசரிப்பு கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கும்? என்ன பிரதர்? அருவருப்பாக இருக்கும். இதை வேறு மாதிரி நம்ம வசனங்களில் படிச்சிடலாமா? படிக்கலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. பாருங்க, இந்த இது தோணுமா தோணாதுங்களா? என்னுடைய பாத்திரம் புனிதமானது இல்லைங்களா? அந்த பாத்திரத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வழி, அதாவது பலியின் ஜீவியம் தான். ஆனால் உண்மையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வழி தரக்கூடிய அது ஜீவிதம் இல்லைங்களா? அந்த ஜீவிதத்தை வாழ்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது அதை நம்ம கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தருடைய பாத்திரம் இல்லைங்களா? இதை பேய்களுடைய பாத்திரமாக மாற்றினவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த துணிக்கையை வாங்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க என்னவா மாற்றிருக்காங்க இப்போ? பேய்களுடைய பாத்திரம் இல்லைங்களா? சரி, பேய்களுடைய பாத்திரம் எப்படி இருக்கும்? அசுத்தம். வேற ஒரு வசனத்தினுடைய ஒரு வார்த்தையை எடுத்து கொடுத்துருக்கீங்க, அசுத்தம், காமவிகாரம், இச்சை இல்லைங்களா? இந்த மாதிரி கூட அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லைங்களா?
ஆனால் உலகத்தில் உள்ளவைகளும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அன்பு கூறாதீங்க. அது பிதாவாகிய தேவனால் உண்டானவைகள் அல்ல. இது என்ன பாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேய்களுடைய பாத்திரம். ஏன்? இவங்களுடைய உள்ளத்தில் யாருடைய திட்டம் இருக்குது? ஒன்று உலகத்தோடைய திட்டம் இருந்திருக்கும். அவங்களுக்கு நிறைய பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க, ஏதோ ஒரு உந்துதல் வந்திருக்கும், நிறைய அவங்க வச்சுருக்காங்க, சேர்த்து வச்சுருக்காங்க. அதே போல் நமக்கும் வேணும், நம்மளுடைய சந்ததிக்கு வேணும், தலைமுறைக்கு வேணும், ஏதோ ஒன்று இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல சொல்கிறது. அதே நேரத்தில் சாத்தானால் தூண்டப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மதிமயங்கினவங்கள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய சுய இச்சை இல்லைங்களா, இதில் எல்லாம் பிடிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. அப்போ இது என்ன பாத்திரமாக அங்கே தேவனுடைய பார்வையில் கருதப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே நம்ம இப்படி சொல்கிறதுனால எதுவும் நினச்சிக்காதீங்க. அதில் உட்கொள்கிறதுல ஒருத்தர் புனிதமாக இருந்தாலும் அதுதான் யாருடைய பாத்திரம். இப்போ நம்ம 300 400 500 பேர் நம்ம இது பண்ணுறோம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒருத்தர் தான் அங்கே சுத்தமாக இருக்கார் பிரதர். அவருக்கு அந்த துணிக்கை போகும்போது அது யாருடைய பாத்திரம்? கர்த்தருடைய பாத்திரம். மீதி உள்ளவங்க அந்த 2ஆம் நிலை வகுப்பார பிரதர்ஸ், தப்பாக நினச்சிடாதீங்க. நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தருடைய பாத்திரம் அல்ல. அது யாருடைய பாத்திரம் சொல்லி பார்க்குறோம்னா பேய்களுக்கான பாத்திரம். அப்படின்னா நீங்கள் பேய்களுடைய பாத்திரத்துக்குள்ளே பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்கிரமாக அது செஞ்சிடும் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னும் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, நின்றுட்டே போயிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை சுருக்கிடலாம். அப்போது நம்ம பார்க்குறோம் இந்த காரியங்கள் அங்கே 2ஆம் நிலை வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே செய்வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். சரி, இந்த விஷயத்தை இப்போ நம்ம ஏற்கனவே கேட்டோம், தவறான காரியம்தான், கர்த்தர் என்ன பண்ணியிருக்கலாம், தடுத்திருக்கலாம்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம், நீ செய்கிறது சீக்கிரமாக சொல்லி பார்க்கும்போது அந்த சுயாதீனத்தில் அவர் என்ன பண்ணுறதில்ல, தலையிடுறதில்ல. சரி, இப்போ இன்னொரு இதை கேட்கலாம். என்னென்னா, செய்ய போகிறது தவறான காரியம் தானே. யார்? அன்னைக்கு இருக்கக்கூடிய யூதாஸ். அதேமாதிரி இந்த ஏப்ரல் 11 நம்ம யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா, இல்லை போன வருஷம் இல்லை வரக்கூடிய வருஷம் அவங்க பண்ணுறாங்கன்னு வைங்களேன், தவறான காரியத்தை தானே செய்ய போகிறாங்க. தவறான காரியத்தை இப்போ அவங்க கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னு வைங்க, அதை சீக்கிரமாக செய்யன்னு சொல்லுவீங்களா? ஒன்று பார்த்தோம், அவங்க சுயானின் தலையிறதுனால உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி கருதப்படும்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய பாத்திரமாக கருதப்படாதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ தவறு செய்கிறாங்க, அதை கொஞ்சம் தாமதமாக செய்யுங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு ஆலோசனை கேட்குறாரு, பிரதர் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா பார்த்து பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு என்ன இருக்குது, ஆலோசித்து நீங்கள் பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது சரியாங்கிறத பார்த்து செய்யுங்க, பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ எப்படி இருக்கும்? தவறான காரியம் தானே. அப்படின்னா இந்த தவறான காரியம் அப்படின்னா இந்த 2ஆம் நிலை வகுப்பார் பண்ணக்கூடிய அந்த பந்தி இருக்குது பார்த்தீங்களா, அதனால கூட யாருக்கு மகிமை வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்குங்க? தேவனுக்கு மகிமை வரப்போகுது. கர்த்தர் இயேசுவுக்கு அவங்க என்ன வரப்போகுதுன்னா மகிமை வரப்போகுது. நம்ம படிச்சிடலாம் சிஸ்டர். யோவான் 13 தான். நான் ஆரம்பத்தில் 3ன்னு சொல்லி உங்களுக்கு குழப்பிட்டேன். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 31 33 31 படிச்சிருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல். அவர் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். பாருங்க, யார் புறப்பட்டு போன பின்பு? துணிக்கி வாங்கிட்டு சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நீ செய்வதை சீக்கிரமாய் செய்யன்னு சொன்னார் இல்லைங்களா. அவர் போனதுக்கு பின்னாடி இப்போ கர்த்தர் அங்கே பேசுகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க சிஸ்டர், மறுபடியும் அதே வசனத்தை. அவன் புறப்பட்டு போன பின்பு இல்லைங்களா, அவன் புறப்பட்டு போன பின்பு தொடர்ந்து படிங்க. இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். இப்பொழுது மனுஷகுமாரன் என்ன பண்றாருங்களா? மகிமைப்படுகிறார். அதனால என்ன சொல்லிட்டாரு வரீங்க, செய்வதை நீங்க என்ன பண்ணிருங்க, சீக்கிரமா செஞ்சிருங்க இல்லைங்களா. அப்போ செய்வதை நீங்க சீக்கிரமா செஞ்சிருங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வார்த்தையினுடைய அடுத்த பரிமாணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தவறு செய்கிறத நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமாக செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, போயிருங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, தாமதமே பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த தவறுகள் எல்லாம் மாறிடுச்சுன்னா அங்கே என்ன வந்துடும் சொல்லி பார்த்தோம்னா மகிமை வந்துடும். நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜ்யத்தில் தீமைகள் என்ன பண்ணுங்க, மாற்றப்படும் போது அங்கே ராஜ்யம் என்னவாக மாறும்னா மகிமையாக மாறும் இல்லைங்களா. அன்னைக்கு நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா அவர் செய்கிறத சீக்கிரமாக செஞ்சதுனால அன்னைக்கு யார் மகிமைப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தர் இயேசு. அப்போ இந்த தீமையினுடைய அனுபவத்தில் நிறைஞ்சவங்க வரும்போது அந்த பந்தியில் கை வைக்கும்போது கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செய்கிறத என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமாக செஞ்சுருங்க. உங்களால் தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா மகிமைப்பட்டுரும் இல்லைங்களா. அப்போ
அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க சீக்கிரம் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. நம்ம படிக்கலாம் யூதா 18:19. யூதா 18:19 கடைசி காலத்திலே தாங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. பாருங்க, இவங்க ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாகவும் என்னவா இருப்பாங்கன்னா ஆவி இல்லாத இல்லைங்களா. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எதில் பிரயாணிக்க முடியாதுன்னா கர்த்தருடைய மகிமைக்கான விஷயங்கள் அவங்க என்ன பண்ண முடியாதுங்க, பிரயாணிக்க முடியாது. அதனால தான் கர்த்தரே சொல்கிறாங்க, நீங்கள் என்னதான் நீங்கள் தாமதமாக பண்ணாலும் அங்கே நம்ம பார்க்குறோம் ஆவி இல்லை, ஜென்ம சுபாவம் உள்ளவங்களாக இருக்கிறதுனால செய்கிறத என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமாக செஞ்சிருங்க. ஏன் அப்படின்னா ஒரு தவறு செய்கிற மனிதனை கடைசி வரைக்கும் வச்சுட்டு ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய துன்பம், உண்மையா இல்லைங்களா? அதே போல தான் அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் இயேசு எப்படியெல்லாம் பேசியிருக்கலாம் இல்லைங்களா, அதில் என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது இந்த வகுப்பார் மேலே அன்பே வைக்கிறது இல்லாதது போல தானே இருக்குது கர்த்தர் இயேசு, கரெக்டாக இல்லைங்களா? கர்த்தர் இயேசு இவங்க மேலே அன்பே வைக்கிறது இல்லாதது போல் இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்கள், யூதாஸ் மேலே அன்றைக்கி அன்பு வச்சுருந்தாரா இல்லைங்களா? வச்சுருந்தார். அதனால தான் அவர் என்ன சொன்னார், நான் நீ செய்கிறது என்ன பண்ணு, சீக்கிரமாய் பண்ணு. புரிஞ்சுக்கிறலாம். நம்ம இது எழுதுனதுக்கு மேலே நம்ம மிஞ்சி யோசிக்கக்கூடாது, புரிதலுக்காகத்தான். யூதாஸுக்கு இது எந்த அளவுக்கு சரியாக பொருந்துங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப பொருந்தும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது ஒருவேளை அவர் தாமதமாக பண்ணியிருந்தாருன்னா யூதாஸ் கர்த்தரை காட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் தாமதமாக பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும் யூதாஸுக்கு? என்ன சிஸ்டர்? யாருடைய திட்டம்? அது ரைட்டு, தேவனுடைய திட்டம் அவர் தாமதம், அதாவது அவர் பொறுமையாக இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு திட்டம் என்ன பண்ணாதுங்க, தாமதிக்காது, படிச்சிருக்கோம். யூதாஸுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? யாருங்க? பிரதான ஆசாரியன் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏன் அவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டாங்க, பணத்தை என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. இதில் தாமதமாகி ஒருவேளை அவங்க போட்ட திட்டம் நிறைவேறாமல் போயிருந்துச்சுன்னா காசுக்கான காரியம் அங்கே நடக்கலை, அங்கே என்ன ஆகிருக்கும், யாருக்கு பிரச்சனை வந்திருக்கும்? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் மூலமாக காட்டி கொடுக்கணுங்கிற திட்டத்தை அவர் சீக்கிரம் செய்யாமல் தாமதமாக பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் பேசி தடுத்துருந்தாருன்னா அவர் மேலே என்ன இருந்திருக்காது? ஏன்னா யாருக்கு என்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, யூதாஸுக்கு நிறைவேற வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறதில்ல, மற்ற மனிதர்களால் என்ன வந்துடக்கூடாது, இப்போது என்ன வந்துடக்கூடாது, ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவர் மேலே இப்போ அன்பு வச்சுருக்காரா இல்லையா? சரி, யூதாஸை தேவன் தண்டிச்சாரா? அது நம்ம சரியாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அவர் முடிவு பரியந்தம் அன்பு வச்சுருந்தாருங்கிறத நம்ம படிக்கிறோம். யோவான் 17:11 மற்றும் 12. யோவான் 17:11-12. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் இத்தனை பேரை நான் காத்துக்கிட்டேன், அவரையும் நான் என்ன பண்ணிட்டேன், காத்தேன். கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒளிய, அந்த ஒளியங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எவ்வளோ நான் என்ன பண்ணேன், காப்பாற்ற முயற்சி பண்ணேன். அவருடைய சுயாதீனத்தில், அவர் போட்ட திட்டத்தில், அவருடைய திட்டம் நிறைவேறதுக்கு அவர் என்னவோ மாறிட்டாருன்னா கேட்டின் மகனை என்ன பண்ணிட்டாருங்க, மாறிட்டாரு. ஆனால் இந்த உலகத்தில் தந்தவர்களை நான் என்ன பண்ணியிருக்கேன், காத்திருக்கேன். அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாருன்னா, இப்போது கர்த்தர் இயேசு அவங்க மேலே அன்பு வச்சுருந்தாங்களா இல்லைங்களா? வச்சுருந்தாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட வகுப்பார் மேலே கடைசி வரையிலும் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அன்பு வச்சுருக்காங்க. அவங்களா வெளில போகணும்னு சொல்லலை, மாறா இவங்க போட்ட திட்டத்துக்கு அதற்கான பிரதிபலனை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஒரு பூமி அந்த மழையை வாங்கி எந்த அளவுக்கு பலனை தருதோ அது வரைக்கும் அது பயிர் நிலம், இல்லைன்னா அது என்ன நிலம்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கும் நிலத்துக்காரத்துக்கு சொந்தம் இருக்கா? அதாவது அதுக்கும் நிலத்துக்காரருக்கு பொறுப்பு இருக்கானா? இல்லை. அப்போது யூதாஸ் அவருடைய காரியத்திலும் அதுதான்.
இங்கே 2ஆம் நிலை வகுப்பார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா இதுதான். கடைசி வரைக்கும் இந்த வகுப்பார் மேலே அன்பு இருக்கானா இருக்குது. ஆனால் அவங்க போட்ட திட்டத்துக்கும் அவங்க இது பண்ண சுயாதீனத்துக்கும் கர்த்தர் இயேசு என்ன பண்ண மாட்டாங்க, அல்லது பிதாவாகிய தேவன் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பொறுப்பாக மாட்டாங்க. அப்போது செய்கிறதை சீக்கிரமாய் செய். சரி, இந்த மாதிரி வகுப்பார் எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த சுவிசேஷ யுகத்தில்? எவ்வளோ பேர் இருப்பாங்க? வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, உங்களில் எவ்வளோ பேருங்களா? அநேகர் என்னவாயிட்டாங்க? அநேகர் என்னவாயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போது இதன் நிமித்தம், இந்த வார்த்தையும் வந்து பார்த்தோம்னா நிறைய பொருள் தரக்கூடிய வார்த்தை இல்லைங்களா. இதன் நிமித்தம் அப்படின்னா அங்கே பார்க்குறோம், அதற்கே உரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கான அந்த வார்த்தை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இதன் நிமித்தம் இல்லைங்களா, அநேகர். அப்படின்னா இந்த அழைப்புகளை வந்த நிறைய பேர் இந்த 2ஆம் நிலை வகுப்பார காணப்படுறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. இது வேறு ஏதோ சந்தர்ப்பத்தில் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, அப்படின்னா இது மேல் வீட்டு அறையோட என்ன பண்ணுறாருங்க, சம்மந்தப்படுத்துகிறார். இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 11 நம்ம மேல் வீட்டு அறையாக கருதுனோம்னா அப்போது இதில் நிறைய பேர் என்ன இருப்பாங்க, அநேகர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போ அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க எழுதும்போது அதில் மேலே 28ஆம் வசனம் படிச்சுங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். பாருங்க, எந்த மனுஷனும் தன்னை தானே அறிந்து, சோதித்து அறிந்து. அப்படின்னா எந்த மனுஷனும் முதல்ல என்ன பண்ணணுங்க, தன்னை சோதித்து அறியணும். ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே அவங்களுடைய இறுதி நிலைமையை கொண்டு போனாங்கன்னா அது என்ன தெரிய வரும், அந்த அறிதல் இருக்கு இல்லைங்களா, தன்னைத்தானே சோதித்து அறிந்து. அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லைங்களா. இப்போ ஒரு சோதனைங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்குறோம், ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை செஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன பண்ணுங்க தெரியும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்ததுக்கப்புறம் உங்கள் மண்நிலைமை இப்போ 2ஆம் நிலை மண்நிலைமையாக இருக்கா அப்படின்னா அது இந்த வார்த்தை நீங்கள் போட்ட திட்டத்துக்கு கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா செய்வதை சீக்கிரமாக செஞ்சுருங்க இல்லைங்களா. அப்போது நம்ம பார்க்குறோம், இது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இல்லைங்களா. இது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, நினச்சி கூட பார்க்க முடியாது. செய்வதை சீக்கிரமாய் செய். அந்த ஒரு வார்த்தையில் இவ்வளவு விஷயம் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு இங்கே தோணக்கூடியதில் ரொம்ப காரியமாக இருக்குது. சரி, அப்போது இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் மாத்திரை பார்த்து என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். இந்த வார்த்தையை இன்னொரு 1ஆம் நிலை வகுப்பாட்டை பயன்படுத்தினாங்கல்ல கர்த்தர் இயேசு, நீங்கள் செய்கிறத சீக்கிரமாய் செய்யுங்க. இவங்க எப்படி பிரதர், இவங்களுடைய மனநிலைமை பார்க்கல, நம்ம கொஞ்சம் தான் பார்த்தோம். எப்படி இருக்கு இவங்களுடைய மனநிலைமைன்னு சொல்லி பார்த்தோம்னா யதார்த்தவாதிகள்னு சொல்லலாமா. யதார்த்தவாதிகள். ஏன் யதார்த்தவாதிகள்? எப்போ ஒருத்தரை யதார்த்தவாதிகளாக நம்ம கருதுவோம்? யதார்த்தவாதிகள்னா என்ன சொல்லுவாங்க, மனசுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, இன்னும் பார்த்தா கள்ளங்கப்படம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் புரிகிறது மாதிரி அல்லது நம்மளுடைய பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி சொல்லணும்னா திட்டம் இவங்களுக்குள்ளே என்னங்க இல்லவே இல்லை, அதனால தான் கள்ளங்கப்படம் இல்லைன்னு சொல்கிறோம், அதனால தான் யதார்த்தவாதிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் பலவீனம் காணப்படுமானா? காணப்படும் இல்லைங்களா. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் யாரும் சொல்லி பார்த்தோம்னா பேதுரு இல்லைங்களா. இது 2ஆம் நிலை, அதாவது மன்னிக்கணும் 1ஆம் நிலை வகுப்பார் இல்லைங்களா. இப்போ இவங்க மத்தியில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த துணிக்கை வாங்கும்போது செய்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் யதார்த்தவாதி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு திட்டமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியில் என்ன பண்ணுறேன்னா நிகழ்த்துறேன். அதற்கே ஏற்ற சந்தர்ப்பம் வரும்போது அந்த பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலை எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க இல்லைங்களா. அப்போ நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் இல்லைங்களா. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 37-38. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 37 முதல். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமது பின்னே ஏன் வரக்கூடாது? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு நான் போகிறேன், நான் போகிற இடத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இவர் கேட்குறாரு, ஆண்டவரே நான் ஏன் வரக்கூடாது இல்லைங்களா, ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்டவுடனே தொடர்ந்து வசனம் படிங்க. உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்றார். பாருங்க, உமக்காக என்னுடைய ஜீவனையும் நான் என்ன பண்ணுவேன்
யதார்த்தவாதி. நாமளும் இன்றைக்கி எப்படி இருக்கோம்? கர்த்தருக்காக என்ன பண்ணணுங்க? ஜீவனை கொடுக்கக்கூடியவங்க தான். இன்றைக்கி நம்மளால் கர்த்தருக்கு ஜீவனை கொடுக்க முடியாதா? உண்மையாக ஜீவனை கொடுக்க முடியாதா? லிட்டரலாக ஜீவனை கொடுக்க முடியாதா? முடியும். ஆனால் இன்றைக்கி இரவு அப்படி ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில் வருதுன்னு வைங்க, கொடுப்போமானா நமக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு சிலருக்கு எனக்கு தயக்கம் இருக்கும். அப்படிங்கிறத நான் என்ன சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, இங்கே பேதுருனுடைய யதார்த்தம் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சகோதர சகோதரிகள் மத்தியிலும் காணப்படும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேதுருட்ட ஆண்டவர் கேட்கும்போது என்ன வசனம் படிச்சிருங்க சிஸ்டர்? பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். பாருங்க, உமக்காக என்னுடைய ஜீவனையும் கொடுப்பேன் யார் சொல்லிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பேதுரு சொல்லிட்டார் இல்லைங்களா? இப்போ கர்த்தர் இது உண்மையான அன்புனா இல்லைங்களா? உண்மையான அன்பு தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அன்பினுடைய வளர்ச்சி சரியானதாக அங்கே காணப்படலை. அதனால தான் கர்த்தர் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்காக நீ ஜீவனை கொடுப்பாயா? இப்போ ஒரு பிரதர் இருக்காங்க, பிரதர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், பிரதர் உங்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஆமாம் நீ கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கர்த்தர் ஏசுப்பா அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எனக்காக நீ ஜீவனையும் கொடுப்பையா அப்படின்னு கேட்ட உடனே, அன்னைக்கு அங்கே என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே பேதுருட்ட என்ன இல்லை இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க? கூட்டிகிட்டு போயிட்டார் இல்லைங்களா? யதார்த்தவாதி. ஆனால் இவர் வச்ச அன்பு அளவு வேணால் அப்போ மாறி இருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் மனசுக்குள்ளே எந்த திட்டமுமே இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னா, இந்த யதார்த்தங்கள் எல்லாருடைய சூழ்நிலையும் எல்லா காலநிலையிலையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு கட்டம் வரும்போது அது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா மாறும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவங்க பேதுருனுடைய வாழ்க்கையில் சாட்சி கொடுத்தாங்க. படிக்கலாம் சிஸ்டர். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 15 படிச்சிருங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவர் இதே வார்த்தையை தான் எங்கே கேட்டாருன்னா, மேல் வீட்டரில் கேட்டாரு. உயிர் தெளிந்தும் என்ன பண்ணியிருக்காருன்னா கேட்டிருக்காரு. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். அப்படின்னா இப்போ புரியுது அன்பினுடைய வெளிப்பாடு என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கேட்டோம் இல்லைங்களா, இன்னைக்கு நைட்டு கர்த்தர் ஜீவனை கொடுக்கணும்னு சொல்றாருன்னு ஏதோ இல்லை, நம்ம அப்படி இல்லை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் உடனே வந்துலாம் என்ன பண்ணிட மாட்டோம். அங்கே தயக்கம் காணப்படும். ஆனால் யதார்த்தவாதிகள் பேதுருக்கிட்ட அந்த இருந்துச்சு, ஜீவனையும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அப்போ கொடுக்க முடியுமானா இல்லை. 1 மணி நேரம் கூட அவரால் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல இல்லைங்களா? ஆனால் இதே பேதுரு பின்னாடி எப்படி ஆக போகிறார், அந்த அன்பினுடைய வளர்ச்சி எப்படி மாறப்போகுது, இந்த யதார்த்தவாதிகளுடைய மனநிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ந்து அந்த வசனங்களை படிச்சலாம். 19ஆம் வசனம். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், இன்ன விதமாக மறிக்க போறாருன்னா அவருடைய அன்பு உச்சகட்டமாக என்ன பண்ண போகுதுங்க, வெளிப்பட போகுது. ஆனால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா யதார்த்தவாதி இல்லைங்களா? கர்த்தர் கேட்கும்போது ஜீவனையும் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே தான் பார்க்குறோம் இந்த 1ஆம் நிலை வகுப்பார். என்ன பண்ணுறதுனே தெரியாது, நிறைய பலவீனங்கள் காணப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தர் இயேசுட்ட அதற்கே உரிய மன்னிப்புகளை கேட்டு திட்டம் அவருடையதாக இருக்கும்போது அதை நிறைவேற்றுவதற்கு முனைப்போட போகிறாங்க இல்லைங்களா? அவங்க யதார்த்தவாதிகள். அந்த யதார்த்தவாதிகளுக்கு கண்டிப்பாக கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் செய்கிறத சீக்கிரமாக செய். அப்போது இந்த ஒரு வார்த்தை பல பரிமாணங்களில் நீங்களும் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக தேவன் ஏதோ ஒரு விஷயங்களை நமக்கு சொல்லுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒன்று கர்த்தர் நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைன்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதை சீக்கிரமாய் செய். அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது வாங்கக்கூடியவருடைய வாழ்க்கையை பொறுத்து இது மாறும் என்பதை கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக்கொண்டு, பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க
நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.